இயக்குனர் பாலா இவர் யாருன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த வீடியோல. தேனி மாவட்டம் உத்தமபாளையத்துல பிறக்கிறாரு. இவரோட கேரக்டருக்கு எந்த ஒரு வேலையும் ஒர்த்தில்னு சொல்லி சினிமால படம் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுல வந்திருக்காரு. சென்னை சின்ன வயசுல கூட சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சரியில்லாதனால தீய பழக்கத்துக்கு அடிமையாகிறாரு. புகைப்பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல போதைக்கு ரொம்பவே அடிமையாகிறாரு. ஒரு வாரத்துக்கு மேல சுயநிலைவே இல்லாம ஹாஸ்பிட்டல் இருந்திருக்காரு. டாக்டர்ஸ் எல்லாம் இவர் பிழைக்கவே மாட்டாருன்னு சொன்னதுக்கு அப்புறம் தீவிர சிகிச்சைக்கு பின்னாடி இவரை காப்பாத்தி உயிர் பிழைக்க வச்சிருக்காங்க. சென்னைக்கு வந்து 3 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் பால் மகேந்திர கிட்ட டைரக்டரா சேர்றாரு. பல மோசமான சூழ்நிலைக்கு அப்புறம் சேது படம் எடுக்கிறாரு. இந்தியாவே திரும்பி பார்க்க வச்சிருக்காரு. நந்தா, பிதாமகன், அவன் இவன், பரதேசம் சொல்லி நிறைய பிளாக் பஸ்டர் படம் கொடுத்திருக்காரு. இவர் படத்துல நடிச்சாலே நம்ம ஒரு நல்ல ஒரு ஆக்டர்னு சொல்லி சொல்ற அளவுக்கு வேற லெவல்ல மிரட்டி அடிச்சு ஆக்டிங் வாங்கியிருப்பாரு. இவரோட நிறைய படங்கள் தேசிய விருது வாங்கியிருக்கு. நான் கடவுள் படத்துக்கு முன்னாடி நம்ம கடவுள் எல்லாமே அழகாதான் இருப்போம் சொல்லி எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஆனா நான் கடவுள் படத்துல ஊனமுற்றவங்களை, மாற்றுத்திறனாளிகளை கடவுளை நடிக்க வச்சு ஒரு வகையான அழகுதான் சொல்லி நம்ம எல்லாத்துக்கும் புரிய வச்சிருப்பாரு நம்ம பாலா. உங்களுக்கு பாலா படங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காம பிளாக் கலர் ஹாட்டின் கமெண்ட்ல போட்டு போயிருங்க. மோர் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.